இவங்க வந்துட்டு எப்படியும் நான் இப்போ எதனா ஒன்று பண்ணேன்னா அதை பழி வாங்கிறதுக்காக அவங்க துடிப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இது பண்ணிகிட்டே இருக்கு, தேவையில்ல கிடையாது, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் மன்னிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்ல, நீ விட்டாலும் நான் இவ்வளோ விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே அவுட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போக இங்கே அவங்க அம்மா வந்துட்டு இசைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. கரெக்டாக இவங்க கிட்ட வர நேரத்தில் எப்படியோ அவங்க அம்மா உள்ளே போயிட்டு அந்த பாயம்மா வந்துட்டு விட்டுறாங்க. முதல்ல அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. முதல்ல அதெல்லாம் வேணாமான்னு சொல்லிட்டு தமிழும் எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இவ பண்ணும்போது தெரியலையா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கோவமாக ஜானும் கத்தா, இப்போ நீ பண்ணுறியா இல்லை மொத்தமாக வீட்டில் எல்லாம் போறியான்னு சொல்லி கேட்க, அப்புறமா வேறு வழி இல்லாமல் பாயம் காலில் போய் விழத்துக்கு போகிறாங்க. இல்லை வேண்டான்ற மாதிரி அவங்க தடுத்து இது பண்ணிடுறாங்க. பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இதனால் ரொம்பவே கோவத்துக்கு இதுவாகிடுறாங்க. அப்புறமா அவங்க பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்டுமே ரொம்ப கோவமாக திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண அம்மா, ஏற்கனவே சிவியும் அம்மா என்னை பார்க்க கூட மாட்டார், இப்போ நீ பண்ண வேலைக்கு என்னை சும்மா திரும்பி கூட பார்க்க மாட்டார் பொழுதுன்னு கோவமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு தமிழ் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வரத்துக்கு வர அப்போ சிவி நடுவில் வந்துடுறாரு. இப்படி அப்படின்னு சிவி பேச இது பண்ண 2 பேரும் முடிச்சுட்டு இது பண்ணி போகிறத வந்துட்டு நோட் பண்ணிடுறாங்க நம்மளோட ஜானு. அப்புறமா அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூப்பிட்டு இப்போ தமிழும் சிவியும் சரியாக பேசிக்கலன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. நீ ஏன் என்கிட்ட இதை பற்றி சொல்லன்னு சொல்ல, இல்லைம்மா அவங்களுக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ரொம்ப பிடிக்குமே, இப்போ அவங்க சரியாக பேசுறதில்லன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க தான் சொல்லன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணியாகணும், எப்படியாவது சிவிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாகணும். ஆனால் அவங்க ஒத்துக்கணும்ல, ஒரு வேளை ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வைக்கணும், அந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணணும். நீ போயிட்டு நம்ம அட்வொகேட்டுக்கு வந்துட்டு அதாவது வக்கீல் கால் பண்ணு, அவரை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஃபோனை பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா சிவியோட மாமா வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு சொல்கிறாரு, நீ போய் அத்தைக்கிட்ட பேசு, அவகிட்ட இது பண்ணி அவளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, அப்போ தான் வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க நேராக போய்ட்டு அவங்க அத்தைக்கிட்ட, எனக்கு மாமா சிவி மாமானா ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லா பார்த்துப்பேன், இந்த வீட்டு நான் நல்ல மருமகளாக இருப்பேன், அவர் என்னடா தமிழ் இது பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் அம்மா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறாத்த அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பண்ணதுக்கு இவ மன்னிப்பு கேட்குறாளே, நல்ல பொண்ணாக இருக்காளே, இவ தான் நம்ம வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இங்கே பார் மணி கவலையே படாத, நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், நீ தான் நம்ம வீட்டு மருமகன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. நடிச்சு கொட்டினதில் அத்தை நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்கே ஜானு வந்துட்டு அட்வொகேட்டை வர சொல்லி இங்கே ரூமுக்கு வாங்க தமிழ் வாணியோன்னு சொல்லி தமிழையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அட்வொகேட் கிட்டே என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அவங்க உயிர் எழுத போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் உன் மாமியார் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க. எல்லாரையும் வர சொல்கிறாங்க. அப்போ சிபிக்கிட்ட வந்துட்டு நான் மொத்த சொத்தும் வந்துட்டு உனக்கு எழுதி வைக்கிறேன், ஆனால் அக்டோபர் இறுதிக்குள்ளே வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கும், அப்படி பண்ணலைன்னா மொத்த சொத்தும் வந்துட்டு நேராக இதுக்கே போயிடும், ட்ரஸ்ட்டுக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவே சிவி ஷாக் ஆகிடுறாரு. மிச்சவங்கெல்லாமும் பெரிய ஷாக்கில் இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.